ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் விவி ஃபேமிலியிலேருந்து நான் உங்கள் விக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். அதாவது டெய்லி எனக்கு ஒரு வசனம் வரும். பைபிள்லேருந்து ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தை நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் கொடுக்கப்பட போகிறேன். இந்த வசனத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த வசனத்தை நல்லா கேளுங்க. அதாவது இந்த வசனம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 பேதுரு, பைபிளில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு வசனம் வருது. அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். அந்த வசனத்தை கேளுங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இன்றைக்கு உண்டான வார்த்தை அதுதான். எனக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை. அதாவது டெய்லி எனக்கு ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தை என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். பைபிளிலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தை, தேவன் கொடுக்கப்படுகிற வார்த்தை. எனக்கு அந்த வார்த்தை எனக்கு இன்றைக்கி என்ன வார்த்தை வருதோ, டெய்லி எனக்கு ஒரு வார்த்தை, எனக்கு நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு டெய்லி ஒரு வார்த்தை வரும். பைபிள் வசனத்துலேருந்து ஏதோ ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன், சொல்ல ஆசைப்பட்றேன். மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிற 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிற அந்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். தேவன் உங்களை அதன்படி ஆசீர்வதிப்பார். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வீடியோஸில் நான் சொன்னது போல் நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. சில பேர் பார்க்கல, அதிக வியூஸ் போகலை. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. தேவன் ஆண்டவர் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அதனால் இந்த வசனத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்டு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 850 சப்ஸ்கிரைபருக்காக நான் ஜெபிப்பேன். அனுதினமும் நான் ஜெபிப்பேன். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். கண்டிப்பாக எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணுவேன். எந்த காரியமாக இருந்தாலும் தயங்காமல், யோசிக்காமல், இருதயத்தில் அந்த யோசனை வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லை கால் கூட பண்ண வேண்டாம். எனக்கு நீங்கள் கமெண்டில் சொன்னாவே அடுத்தடுத்து நான் உங்களுக்கு என்னென்ன ப்ரேயர் பண்ணணுமோ எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணுவேன். ஓகே, திரும்பி ஒரு தடவை நான் வாசிச்சுக்கிறேன். வாட்சி நான் முடிக்க போகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை புதுசாக பிறக்குது. நீங்கள் வளரும்படி புதுசாக குழந்தை வளரும் இல்லையா? ஒரு குழந்தை புதுசாக வளரும். ஒரு குழந்தை எப்படி இருக்குன்னா புதுசாக வளரும். அந்த குழந்தை நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த நல்ல வசனம், அருமையான வசனம், தேவனங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வசனத்தின் மூலியமாக நான் சொல்ல ஆசைப்பட்ட இந்த 850 சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்காக நன்றி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வதாக வரப்போகிற நாட்களில் இந்த 850 சப்ஸ்கிரைபருக்காக நான் ஜெபிப்பேன். ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் யாருக்காவது ஜெபிக்கணும், உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நான் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிப்பேன். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ கைஸ்.